வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசி புனர்பூச நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால தசா புத்தி இருப்புகள் 4 வருடம் தான் இருக்கும். அதனால் 3 வருடம் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கடகராசியில் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வரார். அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி. வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னாக்கா, கடகராசிக்கு அஷ்டம சனியாக போயிட்டு இருந்தது. 2025 மார்ச் 29 சனி பகவான் பயிற்சி மீனராசிக்கு பயிற்சி ஆகி வக்கரமாகி திரும்ப கும்பராசிக்கு வக்கரகதியிலே கும்பத்துக்கு போய் வக்கர நிவர்த்தி ஆகி, அப்போது பலன்கள் உங்களுக்கு சரியான பலன்கள் கிடைக்கல. அஷ்டம சனி விடுதலை ஆன மாதிரியே கிடையாது. நிறைய பிரச்சனைகளை மேலே மேலே சந்திச்சுட்டே வந்தீங்க. அஷ்டம சனி விடுதலையான பிறகும் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வந்தீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னாக்கா, சனியுடைய நகர்வுகள் சரியான ஒரு பொசிஷனில் இல்லை. அந்த நகர்வுகள் சரியான பலன்களை கொடுக்கல. இது கோச்சார கிரகப்படி. இப்போ பொதுவாகவே பார்த்தோம்னா, படிக்கக்கூடிய காலத்தில் சனி தசை நடக்குது. நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த சனி தசைனாவே உங்களுக்கு 17 வயசு 18 வயசில் ஒரு சில பேருக்கு திருமணத்தையே கொடுத்துருக்கு. அதாவது அப்பா அம்மா எதிர்த்துட்டு திருமணம் பண்ணுறது, அது மாதிரி. இல்லைனாக்கா திருமணம் இல்லைனா கூட படிப்பில் ரொம்ப மந்த நிலை, பசங்களோட சேர்ந்து ஆட்டம் போடுறது, கெட்ட பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் சகவாசம் சரியில்லாமல் இருக்கிறது, தவறான போக்கு, இது எல்லாமே இந்த பின்னாடி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தசையில். ஏன்னா சனி பகவானுடைய தசையில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷத்தில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி எல்லாம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வராது. அதாவது அந்த புத்திகள் சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள். படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். அவயோக கிரக லக்னத்துக்கு இந்த செவ்வாயோ இல்லை இந்த சூரியன் சந்திரன்லாம் இந்த லக்னத்துக்கு, அதாவது உங்கள் லக்னத்துக்கு அவயோகமாக அவயோக கிரகமாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். யோக கிரகமாக ஓரளவுக்கு விட்டு வச்சுருக்கோம். படிப்பில் மட்டும் கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இப்போ மாறும். நல்லா இருக்குது. இதன் பிறகு தான் உங்களுக்கு முழுமையான அஷ்டம சனி விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் நேர்கதி பாதையில் இதன் பிறகு முழுமையான பலன்களை எடுத்துக்கலாம். இதன் பிறகும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஏற்கனவே கோச்சாரத்தில் சனி சரியில்லை. இப்போது இந்த புதனும் தசையும் அவயோக தசை. இது எல்லாருக்குமே கெடுபலன்களை கொடுத்துருமான்னா கொடுக்காது. அது மாதிரி கொடுக்காது. ஏன்னா கர்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லை, எல்லா ராசிலையும் எல்லா நட்சத்திரக்காரர்களையும் எல்லா வயசுலேயும் நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு திருமணம் நடக்கணும், இன்னொன்று குழந்தை பேர் கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இந்த உலகம் அப்படியே சுற்றிக்கினே இருக்கணும், நின்றக்கூடாது. அதனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் கர்மா அடிப்படையில். அப்போது அந்த தசையானது இப்போ கெடுபலன் செய்யக்கூடிய தசை இப்போ கெடுத்துருமான்னா அப்படி பண்ணாது.
3, 6, 10, 11 இந்த அவயோக கிரகங்கள் அமர்ந்து தசை நடத்துச்சுன்னா அருமையான பலன்களை கொடுத்துரும், அப்படியே மாற்றி கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு வந்து வக்கரம் ஆயிட்டாருனாக்கு வச்சுங்களேன், அப்படியே மாற்றி பலன்களை கொடுத்துரும். வக்கரமாகிற இடத்த பொறுத்து அது மாதிரி பலன்களை மாற்றி கொடுத்துரும், நல்ல பலன்களாக கொடுத்துரும். அப்போ வேலை வாய்ப்பு அது இதுன்ட்டு நல்லா அமைஞ்சிரும். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ 2022 நிறைய பேருக்கு சரியில்லை. டோட்டலாக அஷ்டம சனி 22 எண்டுலேருந்து 22 23 தான் அஷ்டம சனி ஆரம்பிச்சது. 22 சனி பகவான் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் என்னைக்கு காலடி எடுத்து வச்சாரோ அன்னைக்கிலேருந்து இந்த கடகராசிக்கு டோட்டலாக 3 நட்சத்திரத்துக்கும் பொதுவாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு, ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் இது, அதுக்காக நன்மை செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தது, தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு கவலைகளை கொடுத்தது, அடி மேலே அடி, அது மாதிரி அது எல்லாமே போயாச்சு. இப்போ வந்து 2025 அஷ்டம சனி விடுதலை ஆனால் கூட அதுதான் நான் சொன்னேனே, அந்த வக்கரமாகி கும்பராசிக்கு வந்து வக்கரகதியிலே மீனராசிக்கு போயிட்டு வக்கர நிவர்த்தியாகி இன்னமும் அந்த சரியான பலன்களை கொடுக்காம, அதாவது ராகுவோடையே சேர்ந்துட்டார் அந்த இடைப்பட்ட காலத்தில். அப்போது உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கல, தசாபுத்தி உங்களுக்கு சரியில்லாத அமைப்பு அது மாதிரி இருக்கிறதுனால வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை வச்சுது. ஒரு சில பேருக்கு வேலை நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கும். வேலை எப்படி இருக்கிறவங்களுக்கு ரன் ஆகிருக்குன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது சுக்கிரன், அவரே ஆட்சியில் வந்துட்டாலும் சுக்கிர தசை நல்லா இருக்காது. அது மாதிரி ஆனால் வேலையை கொடுத்துரும். வேலையை கொடுத்துட்டு அந்த கிரகம் நல்லா இருந்துச்சு, இல்லை லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருந்துச்சு, வேலையெல்லாம் கிடச்சிருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் சேலரியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த புதன் தசையில் வேலையை கொடுத்துரும். ஒரு சில பேர் வந்து டாக்டராக இருக்கிறாங்க, அது மாதிரி வேலையை கொடுத்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அது மாதிரியும் கொடுக்கும். அது மாதிரி கொடுத்துட்டு ஒன்று திருமணத்தை நடத்த விடாமல் பண்ணோம், திருமணத்தில் பிரச்சனை வைக்கும், திருமணம் நடந்து பிரச்சனை வைக்கும், திருமணமே நடக்காமல் பிரச்சனை வைக்கும். அது மாதிரி அப்படி இல்லைனாக்கா தொழிலை பண்ண வச்சுட்டு தொழிலில் பிரச்சனை கொடுக்கும். சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதில் பிரச்சனை கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒன்று வேலை கொடுத்துட்டு தொழிலில் பிரச்சனை வைக்கும் சைடு பிஸ்னஸ் பண்ணால். அப்படி இல்லை வேலையும் கொடுத்துரும், வேலை மட்டும் நல்லா செஞ்சுட்டு வருவாங்க, ஐடி துறையில் இருப்பாங்க, ஏதோ ஒரு துறையில் இருப்பாங்க, கவர்மெண்ட்டில் கூட ஒரு சில பேருக்கு வேலையை கொடுத்துட்டு திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம், திருமண வாழ்க்கையில் நெருக்கடி, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் கன்ஃபார்மாக அடி மேலே அடி விழுந்திருக்கும். அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. இதன் பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். இப்போ புதன் தசையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உண்டு. ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருந்தீங்க, ரொம்ப நாளாக ப்ரொமோஷன்லாம் கிடைக்காம இருக்கும். நிறைய பேர் வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கூட மேலே, அதாவது உங்களுக்கு மேலதிகாரியாக வந்துடுறது, இல்லை உங்களை போட்டு கொடுத்து வேலை விட்டு தூக்குறது, இது மாதிரி வேலை ரீதியாக நிறைய சிக்கல்லாம் இருந்தது இல்லையா? இது எல்லாமே இப்போ டோட்டலாகவே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் வந்துடும். அந்த புதன் தசை நன்மை செய்யாது இருந்தாலும் உங்களுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். தொழில் ரீதியாக தொழிலில் இருக்கிறவங்க கூட சரி, நிறைய கடன் பிரச்சனைலாம் அனுபவிச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் பிரச்சனை இருக்காது. மணி லாக் ஆயிருந்தால் அந்த மணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் இதன் பிறகு தான் உங்களுக்கு முழுமையாக வந்து வர வேண்டிய பணம் வரும், தொழிலும் ரன் ஆகும். இதன் பிறகு தான் உங்களுக்கு ஸ்பீடு வந்து பிக்கப் ஆகும். அதாவது இந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகும் உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில், அதாவது இப்போ கூட சரியில்லைங்க, ரொம்ப சூழ்நிலை சரியில்லாமல் தான் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை. தசாபுத்தி சரியில்லாத அமைப்பில், ஏன்னா ஏற்கனவே இந்த தசை நன்மை செய்யாது, அப்படி தான் போகும். அப்போது நீங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமணத்தை கைக்கூடி வச்சிடும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, ஏன்னா திருமணம் நடந்து பிரச்சனை, இது எல்லாமே நான் திரும்பி ரிப்பீட்டட் வார்த்தை சொல்லிகிட்டே வரேன். ஏன்னா இது எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லாமே கிளியர். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ திருமண வாழ்க்கையில், இல்லை திருமணம் நடக்காமல் இருக்கிறது, எல்லாமே எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ 2024க்கு பிறகு நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு கேது பகவான் அப்படிங்கிற கிரகம் ஒரு சில பேருக்கு வந்து சனியோட வீட்டில் இருந்து பாடாபத்திட்டு வருது. சனியோட வீட்டில் இருந்தாலும் கஷ்டத்தை கொடுக்கும். மற்றபடி இந்த ராசிக்கு ஆகாத வீடுனா புதனோட வீடு, இன்னொன்று சுக்கிரனோட வீடு, அந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்யாது. அதாவது பகைக்கிறக்க வீட்டில் இருந்து நிறைய பேர் கஷ்டத்தை கொடுத்துச்சு இல்லையா? இது வந்து தசாபுத்தி ரீதியாக. கோச்சாரத்துலேயும் சனி சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து, இப்போ கோச்சாரத்தில் சனி வந்து நல்ல ஒரு இடத்துல உட்காராரு. இதன் பிறகு உங்களுக்கு நல்ல தொழில் ரன் ஆகும், வேலை வாய்ப்பு ரன் ஆகும். வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, வேலை ரீதியாக என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் நடக்கும். வர வேண்டிய பணம் இப்போ வரும். எங்கேயாவது மணியெல்லாம் நிறைய பேருக்கு லாக் ஆகிருக்கு, பணம் வராமல் அப்படியே நிற்கும், அப்படியே டோட்டலாக அப்படியே ஜாம் ஆகி நிற்கும். அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாக அந்த கேது தசையில் இருக்கிறவங்க உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பார்த்துக்கணும்.
மெயினாக உணவு பழக்க வழக்கங்களில் பிரச்சனைகள் வராது, ஆனால் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மருத்துவம் எதனா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேஸ் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இப்போ ரிலீஃப் ஆகிடும். இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சொல்லவே தேவையில்லை, இந்த ராசிக்கு சுக்கிர தசை தான் நன்மை செய்யாது. 4ஆம் இடத்து அதிபதி அவர், 11ஆம் அதிபதி. இப்போ வந்து எல்லாருக்குமே கெடுபலன் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிற இடத்த பொறுத்து 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த சுக்கிர பகவானும் நன்மை செஞ்சிடும், மாற்றி கொடுத்துரும். ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியே இல்லாமல் வச்சுருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் அப்படி தான் கணக்கில் எடுத்துக்கணும். முதல் 10 வருஷத்தில் இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டே வரேன் அப்படின்னாக்கா பின்னாடி 10 வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். லக்னத்துக்கு பின்னாடி 10 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். முதல் 10 வருஷத்தில் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக வந்து அந்த 20 வருஷமும் நல்ல பலன்களை கொடுத்துருமா அப்படின்னாக்கா கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிரதசை ஆரம்பிச்சிலேருந்தே நிறைய கஷ்டங்கள், நிறைய நெருக்கடிகள், எல்லாமே தசா புத்தி சரியில்லை ஒன்று. இன்னொன்று கோச்சாரத்தில் வந்து சனி பகவானும் உங்களுக்கு சரியில்லாமல் அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அதுவும் பிரச்சனை கொடுக்கும். அப்போது இப்போ சனி பகவான் வந்து நல்ல இடத்துல உட்காராரு. இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரதசை பெரும்பாலும் வந்து நல்ல பலன்களை கொடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டா கூட எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு அவயோக கிரகங்களோட தசை தான் டோட்டலாகவே. ஏன்னா புதன் தசையும் அவயோகம் செய்யும், கஷ்டத்தை கொடுத்துரும். அப்போ மறைமுக சுப தொடர்புல காரணம் அது. கேது வந்து விதிவிலக்கு உண்டு, அது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து. சுக்கிரதசை நன்மை செய்யாது, அதுவும் வந்து மறைமுக சுப தொடர்புல உட்காந்தாதான் தப்பிக்க முடியும். இது அடி மேலே அடி, அதாவது இந்த சந்திரனோட வீட்டுக்கு, அதாவது இந்த கடகராசிக்கு நிறைய கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நல்ல அமைப்பில் உட்காந்தா மட்டும் விட்டுரும். அதாவது ஆட்சி உச்சத்தில் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா, லக்னத்துக்கு பக்கத்து கட்டத்தில் சனி பகவான் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. வேற லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி ராசிக்கும் உங்களுக்கு பக்கத்து கட்டத்தில் உட்காரணும். ராசிக்கு ரொம்ப அருகிலே உட்காந்துடணும் அந்த சனி பகவான்ன்றது. அதாவது 12, 11 இல்லை ஜென்ம ராசி, 2ஆம் இடம், 3ஆம் இடம், இது மாதிரி எல்லாம் அமைச்சா ஓரளவுக்கு பரவாயில்ல. 3ஆம் இடம்லாம் எடுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு. இது மாதிரி அதாவது 3ஆம் இடமும் எடுத்துக்கலாம். இது மாதிரியான இடங்கள்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு இப்போ இந்த காலகட்டம், அதாவது இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி இருக்கு இல்லையா, உங்களுக்கு நிரந்தரமான பலன்களை இதுதான் கொடுக்கும். இதன் பிறகு தான் கொடுக்கும். சுக்கிரதசை இதன் பிறகு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள், ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா ப்ரொமோஷன், இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குரு கோச்சாரத்தில் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, பொருளாதார வளர்ச்சி, இது மாதிரி நிறைய மாற்றங்களை இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அனுபவிக்க போகிறீங்க. நல்ல ஒரு மாற்றங்களை தான் எதிர்பார்க்க போகிறீங்க. எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கன்ஃபார்மாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை ரீதியாக நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பண்ணியிருக்கு, துரோகங்கள் நிறைய பண்ணியிருக்கு. இது எல்லாமே மாறும். இந்த டைமுங்கிறது நல்ல ஒரு அமைப்பு. உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், மனசில் எந்த கவலைகள் இருந்தாலும் அதை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு. 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் சூரிய தசை, 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் சந்திர தசை, 82 வயசுலேருந்து 89, 90 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 3 தசைகளும் சேர்த்து ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக சேர்த்தே சொல்லிடுறேன். இது யோக தசைகள், பின்னாடி வரக்கூடிய யோக தசைகள், சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தசைகள். இந்த தசையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா சனி வந்து கோச்சாரத்தில் மட்டும் இல்லை, உங்கள் சுய ஜாதகத்திலே சரியில்லாத அமைப்பில் இருந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இப்போ நல்லா இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலமாக, அதாவது 2024 சனியுடைய நகர்வுகள் சரியில்லை. புரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர். அந்த 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவு, கடன் பிரச்சனை, தொழில் இருந்தீங்கன்னாக்கா கடன், அது மாதிரி பண லாக்கா வருது, இது மாதிரிலாம் நிறைய கொடுத்துச்சு அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில். அப்போ ராகுவும் அங்கே இருந்தார். ராகுவும் அந்த நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க விடலை. ஒன்று. இன்னொன்று வந்து மீனராசியில் வக்கரமாகி கும்பராசிக்கு வந்து திரும்ப வக்கரகதியிலே போயிட்டு நான் நிறைய முறை சொல்லிட்டேன் அதை. ஏன்னா சரியான நகர்வுகள் இல்லைன்றதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுத்துருக்காது. இப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகும், கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது, மனசு ரீதியாக ஏதோ ஒரு கவலைகள் இருந்துச்சுல அதெல்லாம் மாறும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி, எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் நல்லது எதிர்பார்த்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவான் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.